இங்க ஒரு போஸ்ட்மேன் போஸ்ட் டெலிவர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஊருக்கு வந்திருப்பாரு. ஆனா ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அட்ரஸ் கேட்டா ஏதேதோ வீட்டை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு போஸ்ட் டெலிவர் பண்றதுக்கு இவரும் வீடு வீடாக சுத்திட்டு இருக்காரு. அந்த ஊரே ஒரு தடவை மொத்தமா சுத்திட்டு வந்துட்டு இருப்பாரு. போஸ்ட் யாருக்கு வந்திருக்கும் அப்படின்னா அந்த ஊர்ல ஒரு டீச்சர் இருப்பாரு, அவருக்கு தான். அவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு. எல்லாருமே அவரை குதிரை முட்டை அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இதை வச்சே ரொம்ப கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப எப்படியோ ஒரு வழியா வீட்டை கண்டுபிடிச்சு அவரும் போயிடுவாரு. அந்த போஸ்ட்மேனும் வந்து அவரை குதிரை முட்டை அப்படின்னு தான் கூப்பிட்டுருப்பாரு. இப்ப அவரோட வைஃபும் வந்து அங்கதான் இருந்திருப்பாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷனை அப்படி கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போட்டு அடிப்பாங்க. இப்ப அவங்களும் பிரெக்னெண்டா தான் இருக்காங்க. போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு அந்த போஸ்ட்மேனும் அங்க இருந்து போயிடுவாரு. இப்ப இவரு ஸ்கூலுக்கு போனா எல்லா பசங்களும் இவரை பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. இவரோட உருவத்தை வச்சும் கிண்டல் பண்றாங்க, இவர் பேரை வச்சும் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. யாரா அந்த மாதிரிலாம் வரைஞ்சுதா அப்படின்ட்டு அவரும் போட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா ஊர் மக்கள் எல்லாருமே இவரை போட்டு கிண்டல் பண்ணிட்டே தான் இருக்காங்களா. இப்ப அப்பதான் இவருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கும். இவருக்கு 40 வயசுக்கு மேலதான் இருக்கும். ஆனா இப்பதான் குழந்தைய பிறந்திருக்கும். போய் பார்த்திருப்பாரா, குழந்தை நல்லா அழகா இருக்கே அப்படின்ட்டு இந்த குழந்தை என்ன கேக்குதோ நம்ம வாங்கி கொடுத்துடணும், நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் குழந்தை படக்கூடாது அப்படின்ட்டு தான் ரொம்ப பார்த்து எல்லாத்தையும் பண்ணுவாரு. அவங்க அப்பா வேலை செய்யற ஸ்கூல்லே இப்ப இந்த பையனையும் சேர்த்து விட்டுருப்பாங்க. ஆனா அவங்க அப்பாவோட அந்த பேரு தான் வந்து இப்ப இந்த பையனுக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. உன் அப்பா பேரு குதிரை முட்டை, அப்ப நீ வந்து சின்ன குதிரை முட்டை அப்படின்ட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பாவோட பேரும் அவங்க அப்பாவோட உருவமும் இந்த பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே பின்னாடி வந்துகிட்டே தான் இருக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறமா கூட அதுவே பின்னாடி வந்துட்டே இருக்கும். ஏதேதோ காரணத்துக்காக எல்லாம் பிரேக்கப் ஆகிருக்கும். ஆனா உங்க அப்பாவோட பட்ட பேர் இப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பா. இதுக்கு மேல இந்த ஊர்லயே இருக்க கூடாது அப்படின்ட்டு அந்த பையனும் அந்த ஊரை விட்டுட்டு சிட்டிக்கு போயிடுவான்.